பாப்பா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா அம்மாட்ட வா. இவரை மட்டும் சமாளிக்க முடியாது. இவர் பேர் ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க காட்டு, இவங்களை காட்டு, இவங்க எல்லாரையும் காட்டு. பப்பாவை காட்டவே இல்லை. பாப்பா இங்க வாடி, இங்க வா. பாப்பா மட்டும் மிஸ் ஆகும். எப்போ அம்மாட்ட இவதான் பாப்பா. ஆமா, இங்க பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து நான் அதிகமாக சொல்லிட்டு இருப்பேன் லைவ்ல. எங்கள் வீட்டில் பப்பீஸ் இருக்காங்க, குட்டி போட்டுருக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இவங்களை காட்டுங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள தான் நான் வந்து காட்ட போகிறோம். இத்தனை நாள் ஏன் காட்டாமல் வச்சிருந்தேன்னா, இவங்களாம் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, வீடியோக்கு வர மாட்டாங்க. இங்கே பாருங்க, வீடியோ கேள் ரெடியாக உட்காந்துருக்கா பாருங்க. வீடியோக்கு நான் சொன்னேன், நான் வீடியோ பண்ண போகிறேன்னு சொன்னேன். சரி, அழகாக உட்காந்துருக்கா. நம்ம வந்து இப்போ இவங்களோட பேரெல்லாம் சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? முதல்ல ஃபன்னான நேமெல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பப்பா, இவ பேர் வந்து டாம்ஸி. ஆக்சுவலாக நாங்கள் டாமான்னு கூப்பிடுவோம். இவ பேர், இவ தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. இது வர்தா புயல் வந்துச்சு தெரியுங்களா? அப்போ வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். இல்லை, இவளோட குட்டி அங்கே இருக்கா. பாப்பாவை மட்டும் கட்டாரு. பாப்பாவை, இவ பேர் வந்து மேக்ஸி. ஆக்சுவலாக நாங்கள் வச்ச பேர் மேக்ஸி. இவளுக்கு நாங்கள் வச்ச பேர் மேக்ஸி. ஆனால் வந்து ஓடிடுவா. ரவுடிலையும் ரவுடி ஒன்னா பயந்தாங்க இல்லைங்க. ஆனா வந்து கத்திக்கிட்டே இருப்பா. அடுத்து வந்து இப்போ இவனோட குட்டி தான் ஆக்சுவலா. இப்போ வந்து ரீசனா இந்த டைம்ல இவ திருப்பி குட்டி போட்டிருந்தா. ஆக்சுவலாக அவளை வந்து அவ கூட ஒரு 4-5 குட்டி போட்டிருந்த போது எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு அவள் பொண்ணுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவளே நாங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பேர் ஆயிடுச்சு. பயங்கர வாளுங்க, வாளுலேயும் வாள், அவ்வளோ ஒரு அம்மக்கலமான வாள், வாயை மூடவே மாட்டான். இப்போ வந்து இவங்க 3 பேர். இவ 4 குட்டி போட்டா. ஆக்சுவலாக அதில் ஒரு குட்டி வந்து நாங்கள் ரிலேட்டிவ்க்கே கொடுத்துட்டோம். மீதி 3 பேர் இருக்காங்க. இவளும் பொண்ணு. இவ ஒரு பொண்ணு, இவ ஒரு பொண்ணு, இவ பையன். இவன் இப்போ வந்து இவங்களுக்கு நாங்கள் ஃபன்னியாக ஒரு நேம் வச்சோம். என்ன நேம் அப்படின்னா, இவளுக்கு வந்து காட்டுப்பூச்சின்னு வச்சோம், அதுக்கு வந்து கரப்பாம்பூச்சின்னு வச்சோம். இவரோட பேர் எதனால மூக்கை பாருங்க, இவன் மூக்கை, இதுதான் இவருக்கு கரப்பாம்பூச்சின்னு பேர். ரொம்ப சுட்டி. இவளுக்கு வந்து பட்டுப்பூச்சின்னு வச்சோம். ஏன்னா சோ க்யூட்டாக இருப்பாங்க. இவன் முகத்தை பாருங்க, பாவமாக இருக்கும். கண்ணு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, வேற லெவலாக இருக்கு. இவங்களோட முகத்தை பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே பாப்பா, டேடியை பாரு தங்கம், மேலே பாருங்க தங்கம். இப்படி நாங்கள் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த பேர். ஆக்சுவலாக உண்மையிலே இப்போ என்ன நாங்கள் பேர் வச்சுருக்கோம்னா, அப்போ ஃபன்னியாக வச்சோம். ஆக்சுவலாக இந்த 3 குட்டியை இப்போ நாங்கள் வளர்க்கலாம் போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம 2 வருஷம் இருக்கும். டாகை வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் வீடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. ஒரு டாகை வளர்க்கணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கையை கடிச்சிட்டே இருப்பாங்க. 3 பேருமே அப்படிதான், கையை கடிக்கிறது, காலை கடிக்கிறது. இவங்களும் குழந்தை மாதிரி தாங்க. ஆக்சுவலாக வந்து டாக் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாக் வளர்க்கணும்னா வந்து மெயினாக வந்து வீடு தான் பிரச்சனைங்க. எங்கே போனாலும் வீடே கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. டாக் இருக்காருன்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஒரு டாக் இருந்தால் கூட அலோவ் பண்ணுவாங்க, 2 டாக்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இவரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பப்பா கற்றுனாங்க. இவரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இங்கே வா இங்கே வா இங்கே வா. அதனால வந்து இவளை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட். இவ டைப்பு. எல்லாரையும் பார்த்துலாம் கத்த மாட்டான். இவ கத்த மாட்டான்னா இப்போ யாரும் கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் இவ கொஞ்சம் கத்துவாள். மற்ற டைமில் இவ கத்தவே மாட்டான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியான டைப்பு. தேவையில்லாமல் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். நாங்கள் ஏன் இதுக்கெல்லாம் பெல்ட்டு போடாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் பெல்ட்டு போட பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக வெளியில் போகும்போது மட்டும் நாங்கள் போட்டு கூட்டிகிட்டு போவோம். அதுலேயும் அவளை மட்டும் தான் கூப்பிட்டு போவோம். இவளை அப்படி கூப்பிட்டு மாட்டோம். காரணம் வந்து இவன் மோஸ்ட்லி யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். அது ஒரு ரீசனு. செகண்ட் திங் என்னென்னு அப்படின்னா, நாங்கள் பெல்ட்டு போட்டால் இந்த கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்க் மாதிரி வந்துடும் அவங்களுக்கு. அதனால் நாங்கள் அதை பெல்ட்டு எப்பயுமே ரெஃபர் பண்ணி போடுறதே கிடையாது. வெளியில் போகும்போது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவளை பொறுத்தளவுக்கு யாரையும் கோபமாக பார்க்க கூட மாட்டான். ஸோ அதனால் இவ எல்லாருக்கிட்டமே செட் ஆகிடுவான். ஆனால் இவளுக்கு அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடிக்க மாட்டா, சண்டைக்கு போவான். எப்படின்னா சும்மா அந்த வேறு டாகுங்களை பார்த்தா அவள் சண்டைக்கு போவோம். மற்றபடி ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருப்பாள். இப்போ இவங்க 3 பேர் போகும். இவங்களோட 3 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு நேம் வச்சுருக்கோம் சொன்னோம் இல்லையா? இவளுக்கு பிங்கின்னு வச்சுருக்கோம். இவள் ஸோ க்யூட்டாக இருப்பாள். இங்கே பாருங்க, அதனால் இவளுக்கு பேர் பிங்கி. இவளை காட்ட, இவளோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். இவள் ரொம்ப க்யூட்டாக பார்ப்பான். ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் சுட்டி, பயங்கர சுட்டி. பீரோ சந்தில் தான் தூங்குறது. இவன் பீரோ சந்து, வாஷிங் மிஷினுடைய சந்தில், அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பா. இவளை காட்டு இப்போ பிங்கியை.
ஸோ அதனால இவளுக்கு நாங்கள் பிங்கின்னு வச்சுருக்கோம். இவளோட மூக்கு பாருங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால இவளை பிங்கி நாங்கள் சொல்கிறோம். இவளுக்கு பேர் நான் ப்ரௌனுன்னு வச்சுருக்கேன். காரணம் இவளுக்கு கலர் ஷேட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவளுக்கு ப்ரௌனின்னு வச்சுருக்கேன். இவளுக்கு வந்து இப்போதைக்கு பிளாக்கி எடுத்துகிட்டு போய் வளர்க்குறவங்க எப்படி வச்சுக்குவாங்கன்னு தெரியாது. பட் நான் வந்து இவனுக்கு பிளாக்கின்னு வச்சுருக்கேன். ஏன்னா மூக்கு பிளாக்காக இருக்குல்ல, ஸோ அதனால பிளாக்கி. பட் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க. 3 பேருமே ரொம்ப க்யூட்டு. அதில் ஸ்பெஷலி எங்கள் 2 டாம்சியன் பப்பன் தான். அதே மாதிரி தடிமந்த இவங்க கிட்ட ஒன்றை கூட விட முடியாது. எதை விட்டாலும் கடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. பெட்ஷீட்டை கிழிக்கிறது, தலைகாணி கிழிக்கிறது, எல்லாத்தையுமே கிழிச்சிருவாங்க. பயங்கரமாக நான் விளையாடுவாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இவங்க கூட டே வந்து ஸ்டார்ட் ஆகிறது இவங்க கூட தாங்க. ரொம்ப வந்து எங்களோட வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அவங்களை மொத்தமாக கவர் பண்ணி காட்ட முடியாதால நான் பெட்டில் வச்சு காட்டிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குங்க. தூங்கி எந்திரிச்சு பெட்டை விட்டு நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா அவங்களோட வரவேற்பு எப்படிமா இருக்குங்க. ஐய் அம்மா வந்தாச்சா, எழுந்தாச்சா, வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அது இவருக்கா பாருங்க, காலையில் எந்திரிச்சு நாங்கள் பாத்ரூமுக்கு போகலான்னு போனோம்னா அழுவா உட்காந்துட்டு கதறுவா இவன். இவளுக்கு ரொம்ப பாசங்க. சரி போதும் தங்கம் பண்ணி. யாரெல்லாம் பெட்டில் வரும் மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக தள்ளாமல் பாருங்கள். உண்மையிலே வந்து அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கோச்சிக்காதீங்க. உண்மையிலே டாகில் வர அந்த பெட்டை ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக அப்படி நினைக்க மாட்டீங்க. அதெல்லாம் நான் நம்பி கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த போஸ்ட் நான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களை பற்றி பேசணுன்னா என்ன பொறுத்தாலும் எனக்கு ஒரு 4 10 பாருங்கள். அதுக்காக ஒரு ஃபுல் ஹோல் டேவை நான் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி போட மாட்டேன். மற்றபடி நான் போடுவேன். இவங்க பார்த்திங்கன்னா வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்களோட முடி கொட்டுறது வளர்றது இருக்கும். அதே மாதிரி வந்து பூச்சி மருந்து கண்டிப்பாக இவங்களுக்கு அடிக்கல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் சம்மர் டைம் வந்து தான் இவங்களுக்கு ரொம்ப முடி ஹேர் ஃபால் அதிகமாக வந்து பாருங்கள். ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். பட் பூச்சிலாம் எதுவும் இருக்காது இப்போதைக்கு இல்லை இவங்களால. ஆனால் சம்டைம் பார்த்தீங்கன்னா பூச்சியும் வந்து வருது. அது பறக்கிற பூச்சி மாதிரி. ஆக்சுவலாக இவங்களாம் வெளியில் போக மாட்டாங்க, இவங்க மட்டும் போவா. ஆனால் வெளியில் இருக்க டாகுங்களாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து வரும். பட் எங்களை பொறுத்தாலும் டாகுன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெளியில் டாகெலாம் இவங்க போய் விளையாடினாலோ, ஆனால் இவங்க கோவப்பட்டால் மட்டும் நாங்கள் இது பண்ணிவிடுவோம். மற்றபடி விளையாடினாலும் நாங்கள் அதை பற்றி அதை என்கரேஜ் தான் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் போய் விளையாடுவேன். இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் இன்னும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாசப்படியே தாண்ட வச்சது கிடையாது. இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை குட்டி வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியர்பை லொக்கேஷன் சொல்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குட்டீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பையன் 2 பொண்ணு இருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரீ தான். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நியர்பையில் வந்து எங்கே வந்து வாங்கிக்கணுன்றதை அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த குட்டிங்களுக்கு பெரிய டாகாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும் பூச்சி மருந்து கொடுக்கணும். கண்டிப்பாக பிறந்து 45 டேஸ்க்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் ஊசி போடணும், தடுப்பூசி போடணும். அதே மாதிரி பூச்சி மருந்து இப்போதைக்கு நம்மளே வாங்கி கொடுத்தோம். நேற்று தான் கொடுத்தேன். நான் உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். டாடிமா அந்த பாட்டில் இருக்கு இங்கே பாருங்கள். நான் நேற்று வாங்கிட்டு தெரியுதா உங்களுக்கு? நான் நேற்று வாங்கிட்டு வந்தது இந்த மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டாவே கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கொடுக்கணும். வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் இவங்க 5 பேர் இருக்கிறதால எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நானே தான் பார்த்துக்குவேன். நான் ரொம்ப ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். சில விஷயம் ரொம்ப நம்ம கையை மீறி போகுதுன்னா நான் அதுக்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து பெரிய பப்பீஸ்க்கு டாகுக்கெலாம் வந்து 5 ml கொடுக்கணும். குட்டிங்களுக்கெல்லாம் 2.5 ml 2 ml கொடுத்தா நான் அதுக்கும் கம்மியாக தான் டோஸ் கொடுப்பேன். ஏன்னா அதிக டோஸ் கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப நம்ம கவனமாக கொண்டு பாருங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வெயில் டைம் வந்துச்சுன்னா ஏர் ஃபால் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் என்ன ஆகும்னா கொட்டிட்டு வளர்ந்துடும். பட் ஆனால் என்ன பண்ண முடியும், கொட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் நாங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் அது கொஞ்சம் பரவாயில்ல. இவ இருக்கிறதே ரொம்ப ரொம்ப க்யூட். இவ தான் எங்களுக்கு செல்ல பொண்ணு எங்கள் வீட்டில். பட் ஆனால் ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவாங்க. பிங்கி இவளையே மிஞ்சிட்டா. இந்த பிங்கி தான் சொன்னோம் இல்லையா, இவ இன்னும் பயங்கரமான ஒரு சுட்டி பண்ணுவேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்னொன்று சொல்ல பாருங்க. என்ன ஆச்சுன்னா இவ குட்டி போட்டுருந்தா இவ குட்டி இவ என்ன நினச்சிக்கிட்டான்னா அவள் தான் குட்டி போட்டு தான் நினச்சிக்கிட்டு இவகிட்ட சண்டை போட்டு எனக்கு
குட்டி கொடுக்கலன்னா சாப்பிடலங்க. 1 வீக்காக இவன் ஒன்றுமே சாப்பிடல, தண்ணி தவிர ஒன்றுமே குடிக்கல. அந்த தண்ணி கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்களாம் கையில் எடுத்து எடுத்து கொடுத்தோம். அவ்வளோ ஒரு பிடிவாதமாக இருந்துட்டு எனக்கு குட்டி வேணும், அது ஏன் குட்டி ரொம்பவே. நாங்கள் உண்மையில வேறு யாருமே நான் அந்த மாதிரி வீடியோ நான் சர்ச் பண்ணி கூட பார்த்தேன், எனக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கவே இல்லை. இவ போட்ட குட்டிக்கு இவ தான் அம்மான்னு சொல்லி இதை ஆக்சுவலாக உண்மையிலே இவ குட்டி போட்டிருந்தான்னு வச்சுக்கலாம், இவளை தொட கூட விட மாட்டான். அப்படி ஒரு பிஹேவியர் இவளுக்கு. ரொம்ப கோவப்படுவா, குட்டியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்குவேன், அந்த மாதிரி டைப் இவ. ஆனால் இவ குட்டினால இவ ரொம்ப சாஃப்ட், அதுதான் உண்மையான விஷயம். இவளை மாதிரி உண்மையில பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இவ. ஸோ அவள் எப்படின்னா குட்டி விஷயத்தில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணால் கூட ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டா. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த குட்டியை நாங்கள் அவகிட்டே கொடுத்துட்டோம். இவ குட்டி போட்டதுலேருந்து அவகிட்டே தான் வளர்ந்தா. அவள் தான் பார்த்து பாப்பா இங்கே வா ஜன்னலில் ஏறி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஏ பாப்பா இங்கே வாம்மா பாப்பா, ஏ பாப்பா ஏய். இவ பார்த்தீங்கன்னா இவ தட்டை எடுத்துட்டால. ஸோ அதனால இவ கேட்டுகிட்டே இருந்தா. அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை எங்களுக்கு வேறு. ஏன்னா இவ சாப்பிடவே இல்லை, ரொம்ப இழைச்சிட்டா, ரொம்ப டல்லாகிட்டா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குட்டியை முழுசாக நாங்கள் இவகிட்டே கொடுத்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இவ தான் வளர்த்தா. இங்கே பாருங்கள் வாழுத்தனத்தை பாருங்கள், இதே தான் இவங்க வாழுத்தனமே. இதுதான் தலையில் முடி இருக்கக்கூடாது, பூ இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கிறது, வால் ரெட்டை வால். ஸோ ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறமா என்ன ஆச்சுன்னா இவ தான் மொத்தமாக வளர்த்தா இந்த குட்டியை. முழுக்க அவங்க அம்மாக்கிட்டே போனதில்லை. அதனால் இவனை பொறுத்தளவுக்கு இவ தான் அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருப்பாள். அது கூட பிரச்சனை கிடையாது. 2 பேர்ட்டையும் பால் குடிச்சு 2 பேர்ட்டையும் வளர்ந்தாங்க. அப்புறம் இப்போ எல்லா குட்டிக்கும் அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டான்னா இவளை வந்து இவ விளையாட்டு கூட கோவமாக ஒரு மாதிரி இவ கடிப்பா பார்த்து இவ கடிச்சிட்டே இருப்பா. அவள் திடீர்னு கோவம் வந்து லைட்டாக கடிக்கிற மாதிரி விளையாட்டுக்கு வந்தால் கூட அவன் உடனே சண்டைக்கு வந்துடுறா. ஏன் குட்டி எப்படி நீ கடிக்க வர்றான்ட்டு. இது எப்படி ஒரு படத்தில் காமெடி இருக்கும்ல, என் பொருளை நீ எப்போ கம்மி ரேட்டுக்கு விற்க முடியும். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி பதறிடுவா. அவள் பதறி இவளோட குட்டிக்கிட்டே சண்டைக்கு போவாள். அந்த மாதிரி ஒரு பாசம் வச்சுட்டா இவன் மேலே. முழுக்க அவள் தான் வளர்த்தா. இவளை பொறுத்தளவுக்கு 2 அம்மா, அதில் அவங்க அம்மா அவள் தான், இவளோட அம்மா அவள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னம்மா குட்டி இங்கே பாருங்க, எவ்வளோ ஒரு லவ்லி ஃபேஸ் பாருங்க. இவர் பாருங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ண இவன் சிரிப்பாங்க. எனக்கு ரொம்ப அவள் வாயவே மூட முடியாதுங்க. சரி பாப்பா, ஏன் பாப்பா ஆள் இல்லாமல் கத்துற? அவள் எப்பயுமே அப்படி தான் கத்திட்டு இருப்பான். இங்கே பாருங்க சிரிக்கிறது, இவன் சிரிப்பான் பாருங்க. இது மாதிரி பண்ணுறது அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பாப்பா அவன் கூட ஏன்டா தங்கம் பாருங்க, நம்ம அப்பா இவன் கடிக்கிறான், காலை கடிக்கிறான், கடிக்காதுடா வலிக்கண்டா. இங்கே பாருங்க இவளை நான் மிரட்டிட்டுனா. ஸோ அதனால என்கிட்ட சொல்கிறான், ஏம்மா நான் கத்துறேன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு பேசுகிறேன். இல்லை பாப்பா ஏன்டா தங்கம், ஆள் இல்லாமல் ஏன்டா தங்கம் கத்தணும்? பட்டு இல்லை நீ, தங்கம் இல்லை நீ, ஏன் கத்தணும்? ஆள் இல்லாமல் ஏன் கத்தணும்? எதுக்கு கத்தணும்? ஆள் யாராவது வந்தால் தானே கத்தணும். இங்கே பாருங்க இந்த வாழ்ந்துத்தனத்தை பாருங்க, எப்படி கடிக்கிறான் பாருங்க. இவனுக்கு வந்து இவங்ககிட்ட விளையாடணும், கடிக்கிறது. அவள் போயிட்டான். இது ஒரு வாழ். இவன் முகம் பயங்கரமாக இருக்குங்க, என்னோட ஃபேஸு இல்லாமல் பாருங்க, பார்க்கத்தோட இருக்கான். மொத்தம் கொடுக்குறாங்க. கடிக்காதரா வலிக்குண்டா, எனக்கு வலிக்குண்டா வாட்டு பையல. பிங்கி என்ன பாசம் உங்களுக்கு? பிங்கி கூட பிங்கி கிட்ட என்ன பாசம்? இன்னைக்கெல்லாம் நான் வந்து இவங்களை பற்றி பேசி இவங்களை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக போதுங்க. அப்புறம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நான் என்ன சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலுங்க. அவங்க அம்மா பால் அவ்வளோ இப்போ பிடிக்கிறது கிடையாது. ஸோ போதும், இதுக்கு மேலே கிடையாது. வாய்மா இங்கே பார்க்கலாம் அங்கே போகல, இங்கே பச்சு. இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பால் குடிக்கிறாங்க. அவங்க அம்மா பால் கிடையாது. ஸோ அதனால் பால் நம்ம வீட்டில் வாங்கி அவின் பால் தான் நான் காய்ச்சி கொடுக்குறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் மாட்டுப்பால் ஊற்றுவாங்க, மாடு வச்சுருக்காங்க, அவங்க பால் கொடுப்பாங்க. அந்த 2 பாலையும் கலந்து காய்ச்சி தான் இப்போ எல்லாருக்கும் பால் ஊற்றிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சாப்பிடுவாங்க, தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் பால் சாதம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க.
முழுக்க முழுக்க பால் பிஸ்கெட் தான். நாங்கள் செர்லாக்கும் கொடுத்தோம், பட் அது என்ன தெரியல, அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பட் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ முழுக்க முழுக்க பால் பிஸ்கெட்டு. ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஈரல் சாப்பாடு தான் நாங்கள் எப்பயுமே வைப்போம். சிக்கன் ஈரல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எப்பயுமே அவங்க சாப்பிடுவாங்களே. கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கொஞ்சம். அதனால் கொஞ்சம் அதையும் சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம கொடுக்கலன்னா ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசுகிறேங்க, ஸோ பார்க்குறேன். அதனால் இப்போ சாப்பாடு நான் அதுதான் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் பூச்சி மருந்து வாங்கிட்டு தான் கொடுத்தேன். ஏன்னா வயிற்று அவங்க வளர்ந்த குட்டிங்க சாப்பிட்றது சாப்பிட்டா ஏதாச்சும் வயிற்றுக்கு பூச்சி வந்துடும் இல்லையா, அதனால் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊற்றி விட்டேன் எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்களுமே வந்து ஒரு நாள் குட்டி வளர்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் வாங்கிட்டு வந்து பூச்சி மருந்து கொடுங்க. அதே மாதிரி பூச்சி மருந்தை ஒரு வாட்டி நம்ம திறந்து யூஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி கொடுங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. மீண்டாலும் மீறலனாலும். அதே மாதிரி எம்எல் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இத்தனை வயசு குட்டிக்கு இவ்வளோ கொடுக்கணும், குழந்தைக்கு இவ்வளோ கொடுக்கணும் சொல்லி கொடுப்பாங்க. அதையே நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லி அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குளிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷாம்புலாம் நாங்கள் வாங்குறது ஃபுல்லாக முடி, வேறு ஒன்றும் இல்லை. முடினால எதாவது பேச முடியல, டிஸ்டர்பாக இருக்குது. அப்புறம் வந்து ஷாம்பு நாங்கள் ஸ்பெஷலாக எதுவும் வாங்குறதில்ல. முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இப்போ வந்து ஷெக்கு கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டுக்கலான்னு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு சீசன் வந்து முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு சீசனில் முடி நல்லா வளருது. ஸோ அதனால் வந்து நம்ம என்னதான் ஷாம்பு மாற்றி போட்டால் கூட அது எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தலைகளில் இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷாம்பு போட்டால் சரியாயிடும், அந்த ஷாம்பு போட்டால் சரியாயிடும். 100ல் 10 பேருக்கு மட்டும்தான் எந்த ஷாம்பு போட்டாலும் செட் ஆகி ஏதோ ஒரு முடி நல்லா கொத்து நிறைய தலைப்புலாம் இருக்கிறது. மற்ற 90% பேருக்குமே மண்டையில் முடியே இருக்கிறது நல்லா குப்பையில் தான் இருக்குது. அது என்னோடவே சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி தான் இவங்களும் விஷயத்துலையும் எல்லாருக்குமே வந்து ஹை குவாலிட்டி ஷாம்பு வாங்கி போடுறதாலையோ அவங்க கொடுக்குற மெடிசன் போடுறதாலையோ 100% முடி கொட்டாமல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க ஹேர் ஃபால் இருக்குன்ட்டு. ஏன்னா சீசன் வந்தால் கம்பல்சரி இந்த சம்மர் கொட்டும், அதே மாதிரி மழை டைம் வந்தாலும் கொட்டும், பனி டைம் வந்தாலும் கொட்டும். அந்த மாதிரி கொட்டும், பட் அது ரெக்கவர் ஆகிடும், சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது. நாங்கள் வந்து காலையில் இவன் வந்து எப்படின்னா, அவளுக்கு ஒரு வேளை நைட்டில் எப்போயாச்சும் வயிறு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நம்மளை எழுப்புவாள், இல்லைன்னா அவள் எழுப்ப மாட்டாள். காலையில் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போவோம், ஒரு 7-8 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் தான் கூப்பிட்டு போவோம். மதியம் வெயிலாக இருக்கனால கூப்பிட்டு போக மாட்டோம். மற்ற நேரத்தில் சாதா டைம் வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது தான் திருப்பி ஒரு 12:30 போல கூட்டிகிட்டு போவோம். அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் மதிய நேரத்தில் வெளில கூட்டு போகக்கூடாது. ஏன்னா இவங்களுக்குமே சூடாகும், இவங்களுக்கும் உடம்பெல்லாம் கொப்பளமாக வரும், புண்ணு வரும், அலர்ஜி வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மதியத்தில் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் கூட்டிகிட்டு போங்க வெயிலுக்கு முன்னாடி, சாயந்தரம் வெயில் தாண்டினதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நல்லா இருக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. திருப்பி நைட்டு ஒரு வாட்டி ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நாங்களும் வாக் பண்ணிவிட்டு இவங்களையும் நல்லா ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வந்துடுவோம். இவ்வளோ தான் வாக்கிங்கோட ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. அவங்க 2 அம்மாங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. இவருக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது பிரியாணி பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், எல்லா விதமான நான்வெஜ் ரைஸ் இவன் சாப்பிடுவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடுவான், சிக்கன் தான் டெய்லி சிக்கன் ஈரல் தான் இவன் சாப்பிடுவான். அப்புறம் ஆனால் அவள் இருக்க அப்புறம் இன்னொரு பார்ப்பான். அவள் எப்படின்னா அவளுக்கு ரைஸே பிடிக்காது. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஈரல் சாப்பாடை சாப்பிட்றான். அவளுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே கறி வாங்கி அப்படியே சாப்பிட்றா, அவளுக்கு பிடிக்கும். மீன் கூட ரொம்ப ரேராக ரொம்ப எடுத்துக்க மாட்டாள். ஆனால் இவ்வளோ மாதிரி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் அவள் சாப்பிடவே மாட்டாள். இவளை ஆக்சுவலாக இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது. என்னென்னா, இவளை வந்து நாங்கள் செல்லமாக மனுஷால் குட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இவளோட ஒரு ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷால் குட்டி மாதிரி தான் இருக்கும். மனுஷால் குட்டின்னா நம்மளோட குழந்தை மாதிரி தான், அதை தான் சொல்ல வந்தேன். அதை வந்து இவங்ககிட்ட சொல்லும்போது மனுஷால் குட்டி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வந்து இப்போ ரோட்டில் கூட ஏதாவது குழந்தை போதுன்னா டப்பு நம்ம இவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, அது பாப்பா மனுஷால் குட்டி போகுது, ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ இவளோட ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாள், ரொம்ப அன்பாக இருப்பாள், ரொம்ப க்யூட்டாக நடந்துக்குவா. அதனால தான் இவளுக்கு மனுஷால் குட்டி நான் சொல்லியிருப்பேன். நிறைய விஷயம் புரிஞ்சுக்குவா. ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு தப்பு மோஸ்ட்லி பண்ண மாட்டா. சில நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணிட்டான்னு வச்சு நம்ம கோவமாக ஒன்று சொல்லிட்டோன்னு சொன்னால் உடனே இல்லை இவளை
இவளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ வந்து மோஸ்ட்லி எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சிலுமிஷம் பண்ணியிருப்பா. இல்லாட்டி ஒரு இந்த குட்டிங்கிட்ட கோவப்படுறதோ இல்லை குட்டிங்கள இருக்கும்போது அவகிட்ட ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா. அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்ம சொல்லிட்டோம்னா அவளை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அதையும் தாண்டி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அது மாதிரி பண்ணாதேன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். உடனே நேற்று தின்னதெல்லாம் இன்னைக்கு வாங்கி எடுத்து வச்சிருவான். அவ்வளோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் சொன்னால் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான், அப்படியே இருப்பான். திருப்பி நம்ம போய் இவகிட்ட கெஞ்சணும், நீ இவன் என்ன பண்ணிடுவான்னா மொத்தத்தையும் வாமிட் பண்ணிடுவான், சாப்பிடவும் மாட்டா. அதே மாதிரி கெஞ்சணும், சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், சதீஷ் தான் பார்த்துவாங்க அந்த வேலையெல்லாம். கையில் தட்டில் சாப்பாடை பிசைஞ்சிட்டு எடுத்துட்டு கிட்ட வச்சு ஒரு ரைஸாக வாயில் ஊட்டுவாங்க. சாப்பிட்றி ப்ளீஸ்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. கீழே ஏய் யார்கிட்ட சண்டைக்கு போடுற? யார் வாழு? யார் இது? யார் இது வாழு? யாரு வாழு? வாழு யாரு? யார் இது? யார்கிட்ட பேச்சு? கூட 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 அம்மா கிட்ட கூட கூட பேசணுமா? வளர்ந்த பொண்ணு தானே நீ, வளர்ந்த பொண்ணு தானே நீ, கூட கூட பேசலாமா? பேசலாமா? அம்மா வச்சுன்னு பார்க்கறது அம்மா கிட்டே சண்டைக்கு பேசலாமா? பேசலாமா? கூட கூட பேசலாமா? பேசலாமா? சொல்றது கேப்பியா? பப்புல மூஞ்ச கட்ட வாடி போயிருக்கான்னு பார்க்கணும். பப்புல மூஞ்சி எப்போ வாடுனா தின்னா அதை அடிச்சாதான் வரும். ரொம்ப செல்லங்க எங்களுக்கு. ஸோ வந்து இவ வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டராக கெஞ்சி கூத்தாடி ஊட்டணும். இவ எப்படின்னா அவளுக்கு வைக்கிற சாப்பாடை சாப்பிடுவான். ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒன்றுமே வைக்க மாட்டான், காலி பண்ணி வச்சிருவான் அப்பப்போ. ஆனால் சில நேரம் இவனும் அப்படி தான் சாப்பிட மாட்டான். ஆனால் இவளுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாதுங்க. கோவப்படுறது, அந்த மாதிரி திட்டோம், அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும், அந்த மாதிரிலாம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் இவளை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது, இவன் வந்து மனுஷன். இங்கே பாருங்க, இவன் வால் இவ்வளோ அழகாக இருக்குது. இவன் வந்து இவளோட டைப்பே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பட் இவள் டைப்பே வேறு மாதிரி இருக்கும். இவன் முடி பாருங்க, ரொம்ப இவளோட வால் ரொம்ப அழகு இவள்கிட்ட. ஸோ இங்கே பாருங்க, இவளை பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து நடுவில் வந்து வேற ஒரு கதை பேசி வேற ஒரு கதை பேசுகிற மாதிரி இருக்குது. இவள் பண்ணுற டார்ச்சல் அப்படி நடுவில் வந்து இவளெல்லாம் பிடிக்க முடியாதுங்க சார். அது மாதிரி இவளெல்லாம் கட்டவே முடியாது. இவன் அந்த மாதிரி ஆள். ஒரு வழியாக இவளாக இருக்கட்டும் இவளை பொறுத்த அளவுக்கு வந்து சாப்பிடுவா. திடீர்னு மைண்ட் சரிலாம் சாப்பிட மாட்டா. இவள் டைப் இது தான். பட் ஆனால் இவள் டைப் வந்து இவளை ஒன்றுமே சொல்லக்கூடாது, நம்ம எதுவுமே சொல்லாமல் இவகிட்ட அன்பாகவே பேசணும். அப்படின்னா தான் இவன் சாப்பிடுவான். அதில் இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி. இவங்க அடித்து பிடிச்சி தட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தட்டு, அந்த தட்டுலேயே அந்த பாத்திரத்தில் போய் விழுந்து அதை எடுத்து வந்து அடிக்கிறது. யார் இவங்க அம்மா மேலே, 2 அம்மா மேலே யார் மேலேச்சும் போய் அடிக்கிறது, அடிச்சுட்டு அடி வாங்கிக்கிறது. அப்புறம் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிறது. இவளை அவன் அடிக்கிறது, அவன் இவளை அடிக்கிறது. பயங்கர டெய்லி எங்கள் வீட்டில் ஒரே கூத்தாக தான் இருக்கும். கேட்கணுமே, இதெல்லாம் சொல்ல முடியுமான்ற மாதிரி அவ்வளோ ஒரு கூத்தாக இருக்கும். கூத்துனா கூத்து, உங்கள் வீட்டு கூத்து எங்கள் வீட்டு கூத்து இல்லை இவங்க கூட. ஆனால் எவ்வளோ நடந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இவங்க கூட இருக்கிற டைம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை, பெரிய ஆசைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறோம். ஒரு வேலை வந்து சீக்கிரமாக இப்போ தெரியாது, இப்போன்ட்டு ஒரு ஓன் ஹவுஸ் இடம் வாங்கி ஒரு அழகான ஒரு வீடு சின்னதாக கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இடத்த ஃப்ரீயாக விட்டு இவங்க விளையாட வச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ரெண்ட் ஹவுஸை பொறுத்த அளவுக்கு பாருங்கள், எது கிடைக்குதோ தூக்கிட்டு சுற்றணும், எது கிடைக்குதோ போட்டு. இவங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீட்டுக்குள்ளேயே தான் 4 செவத்துக்குள்ளேயே இருக்காங்க. எங்கேயுமே இவங்க விடுறதில்லை. இவ்வளோ வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம், பட் இந்த குட்டீஸ் எல்லாம் எங்கேயும் விடுறதில்லை தெரியுது. ஏன்னா குட்டீஸ் எப்பயாவது யார்கிட்ட கொடுக்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் வீட்டில் இருந்தால் கூட அந்த 2 நாள் இவங்களுக்கு சுதந்திரமாக விட முடியாது. வருத்தம் எனக்கு இருக்குது. இவங்களுக்காகவே நாங்கள் மோஸ்ட்லி 365 நாள் வீட்டில் தாங்க இருப்போம். எங்கேயுமே போக மாட்டோம். போகவே மாட்டோம்னு இல்லை, மார்னிங் போனோம்னா ஈவினிங் வந்துடுவோம். டாக் வச்சுருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். எப்படின்னா இவங்களை விட்டு எங்கேயுமே போக முடியாதுங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த விசேஷமாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருக்கட்டும்,
எங்கேயுமே ஸ்டே பண்ணுறதுனால போகவே முடியாது. சில நேரம் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட நிறைய இடத்துல வந்து நம்மளால் போக முடியல, அவங்க கூட இவங்க கூட வருத்தம் இருந்தால் கூட. ஆனால் அதெல்லாம் மறந்து போயிடும். இவங்க கூட விளையாடும் போதோ இவங்க பார்க்குறப்பையோ அந்த வருத்தமே இருக்கிறது இல்லை, என்னதான் சொன்னாலும் கூட. இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் டாக்லாம். இப்போல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குன்னா 8 வீட்டில் டாக் வச்சுருக்காங்க, மீதி 2 வீட்டில் மட்டும்தான் டாக் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல டெவலப் ஆகிருக்காங்க டாக் வளர்க்குறதுல. ஆனால் சில இடத்துல சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. டாகை வச்சுக்கிட்டு இவன் என்ன பாடப்படுத்தினா எடுக்க விட மாட்டேங்கிறா, பேச விட மாட்டேங்கிறான். இவனோட வானத்தனை இதுதான். இந்த மாதிரி என்னதான் சொன்னாலுங்க, எத்தனை தூரம் நம்ம வந்து யாருக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் போகாமல் இருந்தாலும் சரி, எங்கே எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் கூட இவங்க கூட இருக்கிற இந்த ஒரு மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு தூங்கி எழுந்திரிச்சதும் நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொன்னதில்லை. பட் வந்து தூங்கி ஆக்சுவலி இவன் குட்டி தான், ஆனால் இவகிட்ட பால் குடிப்பான். இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணாலும் தூங்கி எழுந்திரிச்சோன்னு நான் ஃபஸ்ட்டு இவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்க 2 பேருக்குமே அப்படி தான் நான் கொடுப்பேன், கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு செகண்ட் கூட இவங்க மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வெளியில் போயிட்டா எங்கே போனாலுமே சரி இவங்களை நினைக்காம நான் இருக்கவே மாட்டேன். அதுலேயும் குறிப்பாக இவளை அதிகமாக நினைப்பேன், இவளையும் நினைப்பேன். 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறதுனா இவங்க எங்களுடைய உலகத்தில் இவங்க ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ பிடிக்கும் இவங்களை எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. சீக்ரெட்டில் அதை சொல்லி சொல்கிறாங்க. இவ வந்து பெட்டை விட்டு கீழே படுக்கவே மாட்டா, தரையில் இவன் உட்காரந்தே பார்க்க முடியாது, இவன் தரையிலே இருக்க மாட்டா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் சதீஷும் படுத்துக்கணும், நடுவில் தான் படுத்துக்குவான் எல்லா நாளுமே. சரி, இடமே கொடுக்க மாட்டா. அப்படி இல்லைன்னா அப்படியே எப்படி பண்ணோன்னா, இப்போ நான் இங்கே படுத்திருக்கேன், சதீஷ் படுத்திருக்காங்கன்னு சொன்னால் அவ்வளோ இடம் இருந்தால் கூட அங்கே விட்டுருவான், அப்படியே தள்ளிக்கிட்டே வருவான். நம்மளே எந்திரிச்சு போயிடணும், இவளுக்கு இடத்த கொடுத்துட்டு நம்ம அந்த பக்கம் போயிடணும், அந்த மாதிரி பண்ணுவா. இல்லைன்னா இடமே இல்லை கூட போகிறாங்க, அப்படியே சந்துவில் பூந்து வந்து படுப்பா. அந்த அளவுக்கு இவளுக்கு வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறாலும் இங்கே படுத்துட்ருக்கா, நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வந்துடுவோம். அவ்வளோ எப்படி இவ்வளோ ஒரு அன்பு இருக்குன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. காடு கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லணும். இவன் வந்து மழையில் வரும்போது இவ்வளோண்டு அந்த பிறந்த கண்ணு திறக்கும் தெரியுங்களா, 15 நாள் குட்டி, அந்த மாதிரி தான் இவன் எங்ககிட்ட வந்தா. இப்போ இந்த குட்டி காட்ட பாருங்க, இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இவன் வரும்போது அவ்வளோ சின்ன குட்டியாக வந்தா, கண்ணு கூட சரியாக திறக்க மாட்டான். அந்த மழையில் வந்து உட்காந்துருப்பான், வாசலில் பரிதாபமாக உட்காந்துருப்பான். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தெரியாது, பால் ஊற்றுவோம் குடிக்கவே தெரியாது, சும்மா நக்கிட்டு ஓடி போயிடுவான். எங்கேயா டயர் கடையில் போய் படுத்துட்டு போய் யாரோ வீட்டு வாசலில். நாங்கள் அப்போ எடுத்து இவளை வளர்க்க போகிறோம், இவ்வளோ தூரம் எங்கள் கூட இருப்பா, நாங்கள் நினச்சே பார்க்கவே கிடையாது. அந்த டைம் ஆனால் டெய்லி போய் சதீஷ் தேடிட்டே இருப்பாங்க, நைட்லலாம் கொடையை பிடிச்சி தேடிட்டு வருவாங்க. அந்த டைமில் இவளுக்காக பால் வைக்கிறதுக்கு, இவளுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. ஓரளவுக்கு லைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சரி ஓகே நம்மளே எடுத்து வளர்த்துக்கலான்ட்டு ஒரு 2-3 நாள் தான் ரோட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்களே வந்து முடிவு பண்ணிட்டோம், சரி வச்சுக்கலாம், வெளியில் வரைக்கும் வச்சுக்கலாம், வீட்டில் சேர்க்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் தான் வெளில வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இவன் இல்லாமல் ஒரு நாளே கிடையாது. அதே மாதிரி இவங்களை சேர்க்காத நாளும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இவளுக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ஆடை பார்த்தா ரொம்ப பயப்படுவான். பெட் பற்றி சொல்லணும், நம்ம வந்து டாகாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெட்டை ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி எங்களுக்கு இவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா விதமான டாகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க கூட இருக்கிறனால இவங்களை பற்றி முழுக்க இவங்களை பற்றி மட்டும்தான் இது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக தெரிஞ்சாலோ இல்லாட்டி ஏதோ தேவையில்லாத பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. முழுக்க டாக் லவர் பெட் லவருக்கு மட்டும் தான் இந்த போஸ்ட் நாங்கள் பண்ணுறோம். இங்கே பாருங்க உட்காந்து நேராக தான் அடம்பிடிச்ச கடைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மட்டும்தான். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம்னா இவங்க கூட இருக்கிறதுல. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நமக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைம் வந்து இவங்க கூட பேசினா லேஸ் ஆகிடும். எங்கேயா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வீட்டு வாசல் எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, கதவு தட்டவே நம்ம வந்தாலே போதும், உடனே சத்தம் தான், கத்தி கூச்சல் போட்டுருவாங்க. எப்போ போனேன், எங்கே போனேன், எதுக்கு போனேன், எங்களை விட்டுட்டு ஏன் போனேன், அப்படி இப்படி நான் அமக்கலம் பண்ணுறேன். அந்த மூமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, டைம் என்னால் முடிஞ்சிச்சு.
நம்ம வந்து எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க கூட எப்பயாச்சும் நமக்கு சேடாக ஃபீல் பண்ணுறோம், மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னா இவங்க கூட பேசினாலே ரிலாக்ஸ் ஆகிடும், இவங்க கூட விளையாடினா ரிலாக்ஸ் ஆகிடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அது இவ ஒருத்தியாக போதும். இந்த பாப்பா சொன்ன பாருங்க, இந்த சுட்டி பொண்ணு போதும். இவ வந்து யாராச்சும் அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு சத்தம் போட்டால் கூட யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, கீழ் வீட்லேயோ மேல் வீட்லேயோ ரோட்லேயோ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவ ஃபுல்லாக பதில் கொடுப்பாள். அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அவ்வளோ நேரம் பதில் கொடுப்பாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, அங்கே எங்கேயாச்சும் அவங்க ஒருத்தர் திட்டிக்குவாங்க. அது கூட வாய மூடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதோ கத்துவாங்க, எதுக்குடா கத்துறீங்க, என்னடா பேசுறீங்க, யார் அதுறீங்க, எதுக்கு கத்துறீங்க, வாய முடுங்க, யார் நீங்கள், எதுக்கு கத்துறீங்க, வாய முடுங்க, ஒரு சைலண்டாக இருக்க தெரியுதா, ஒரு தெருனா கம்முன்னு இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாயவே மூட முடியாது. இவன் ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பான். ஆக்சுவலாக இவகிட்ட யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் இவன் ரிப்ளை பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பான் நான் ஸ்டாப்பா. நமக்கு காதுல இருந்து ரத்தம் வந்துடுங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாலும்னு இருக்கும். அதுக்கு மேலே இந்த வெளியில் கதவு திறந்து வைக்கக்கூடாது, அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. கதவு நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உடனே ஓடிடுவான். ஓடி போயிட்டு ஆள் இல்லைனா கூட போயிட்டு யாரும் இல்லை வாங்க சண்டைக்குன்ற மாதிரி உடனே உள்ளே வந்து எங்ககிட்ட கத்துவான். அம்மா வெளில யாரும் இல்லைவா, வந்து கேளுன்னுவான். அவள் கத்துனா இவ உடனே ஓடுவான். பயங்கரமாக இருக்கும். இதில் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து டாக் வச்சுருக்கிறதால வந்து கடிச்சிடும், சண்டை போடுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து சண்டை பிரச்சனை பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில். ஆனால் வந்து உண்மையில் வந்து எல்லா டாகும் அப்படி ரியாக்ட் பண்ணுறதில்ல. குறிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான டாக் வாங்கி வளர்த்தாதான் ரொம்ப அன்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அன்பாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அன்புக்கு தான் வளர்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கே முயற்சி பண்ணுங்கள். ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் குட்டி எந்த குட்டியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஊசி போட்டுட்டு அழகாக மருந்து மாத்திரை கொடுத்துட்டிங்கன்னா ரோட்லேருந்து தூக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அது மேலே புண்ணோ உளியோ பூச்சோ இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு வளர்த்தீங்கன்னா அதை விட அன்பு வேறு எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் ₹1,00,000 கொட்டி வளர்த்தாலும் அன்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எல்லா வகையிலுமே இவங்கக்கிட்ட இருக்க அன்பு வேறு மாதிரி இருக்காது. அவ்வளோ தூரம் கொட்டி நீங்கள் வந்து ரொம்ப ஹைப்ரிடாக ரொம்ப வந்து ஒரு வேறு மாதிரியான ரிச்சாக தான் வாங்கணுன்ற மாதிரி இல்லாமல் இந்த ரோட்டில் இருக்கிற டாக்குங்களும் குட்டிங்களுக்கும் வந்து ஒரு லைஃப் கொடுங்க. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். இதை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த டாகுங்களை எடுத்து ஒருவேளை இன்றைக்கி நான் வந்து ஒருவேளை என்னோடய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டாக் வளர்க்கணும்னு ஆசை வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் மனசை ஃப்ரீ பண்ணிவிட்டு ரோட்டில் இருக்க குட்டீஸ் எடுத்து வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதுங்களுக்கு ஒரு லைஃப்பும் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து ரோட்டில் சும்மா தானே இருக்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அதில் துன்புறுத்துறது, கயிறில் போட்டு கட்டி வைக்கிறது, கொஞ்சம் கூட குனிய கூட முடியாத அளவுக்கு கயிறை போட்டு கட்டி மரத்தில் கட்டி விடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கும் அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. கேட்டால் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நிப்பாட்டியே கட்டி வைக்கிறது நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ரெகுலராக அந்த தெரு வழியாக போவோம். 2 பெரிய அந்த டாக் பார்த்தீங்கன்னா லேப் டாக் தான், 2 டாகு அதை வந்து வாங்கி வளர்க்குறாங்க அவங்க. அந்த டாகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செயினை போட்டு ரோட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. படுத்துப்போம் கேட்டால் வந்து அந்த வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கு வந்து கடிச்சிடுது சொல்கிறாங்க. அவங்க வாடகை இருக்காங்க, ஓனர் வந்து கடிச்சிரும் அந்த பக்கம் போனால் வந்தால் சொல்கிறாங்க. அதுக்காக இழுத்து கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் வாட்டி போய் போயிட்டோம். சரி எதுவும் பெருசாக நாங்கள் கேட்டுக்கல, அது எதுக்குன்ட்டு போயிட்டோம். ஆனால் மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருந்துச்சு, நம்ம ஏன் கேட்காமன்றோம். சரி ஓகே வந்துட்டோம், விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு அதே மாதிரி போகும்போது நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுலாம் எடுத்து நான் போஸ்ட் பண்ணலை. அப்புறம் செகண்ட் டைம் போகும்போது அதே மாதிரியே கட்டி வச்சுருந்தாங்க. உடனே எனக்கு வந்துச்சு. சரி ஆனதா வந்து சொல்லி சொன்னாங்க, நீ போய் கேட்டுரு, நீ மனசை படுதலை கேட்கணும் தோணுதில்ல, நீ யோசிக்க அதை போய் கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், உடனே போயிட்டு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், யாரோட அவங்களோட அப்படின்னாட்டு. ஆமாங்க எங்களுக்கு தான் இது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டாக் வளர்க்க பிடிக்கலனா அட்லீஸ்ட் ஃப்ரீயாகவாச்சும் விட்டுருங்க, அதுங்க எங்கேயா சுதந்திரமாக இருக்கும். அதை வளர்க்குறேன்ற பேரில் இப்படி துன்புறுத்துறீங்களா, அதால் குனிஞ்சு கூட உட்கார முடியாமல் இருக்கிட்டு நின்றுட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க அவசரம் திட்டுறாங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக கட்டுறதுனால. அவசரம் திட்டுறாங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க, முடியாததுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு குழந்தை கூட தான் வாழ்த்தனம் பண்ணதுக்கு அடிக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பண்ணுவாங்க, கையில் கடையில் தூக்கி அடிப்பாங்க, கத்துவாங்க, அடம் பிடிச்சி சில
சிலர் எல்லாரும் சொல்லுவாங்க, சில குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுடைய சுபாவம் அது. அப்புறம் வளர வளர சரியாக போயிடும். அதுக்காக நம்ம குழந்தைய அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு வேறு ரோட்டில் விட்டுற முடியாது. நம்ம வளர்க்குற வரைக்குமாச்சும் நான் சொல்கிறேன். அதையே நம்ம குழந்தைய பார்க்கறதுனால தான் இந்த சொல்கிறேன். சிலர் வந்து இதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டேருந்து ஒரே பதில் எதிர்பார்க்கவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குணத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அன்பு காட்டுறதுலையோ இறக்கம் காட்டுறதுலையோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறக்கம்லாம் கிடையாது. இறக்கம், அன்பு, பசி, தூக்கம் எல்லாமே, கோவம், அழுகை எல்லாமே எல்லாருக்குமே காமன் தான். அது ஒரு மனுஷன் ஒரு மிருகம் மாறும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு கோவம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கத்துவோம். அதை தூக்கி, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒரு சிலர் பண்ணுறாங்க, தூக்கி போட்டு அடிக்கிறது, அந்த பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்குது, எனக்கு கிடையாது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக் பப்பீஸ் விஷயத்துலேயும் அப்படி தான். சில டாக் கோவம் வரும்போது அது ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா டாகும் கடிக்கிறதே கிடையாது. இன்னி வரைக்கும் இவன் 2017 எங்ககிட்ட இவன் வந்தால் இன்னி வரைக்கும் எந்த ஒரு யாருக்கிட்டேயும் மனுஷால்கிட்ட கொஞ்சம் கோவமாக கூட ரியாக்ட் பண்ணதே கிடையாது. இவன் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக இன்னி வரைக்கும் இவன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட ஒருத்தர்கிட்ட கூட வந்து மனுஷாலுங்கிட்டன்ட்டு இவன் கோவமாக நடந்ததே கிடையாது. இவளை தாண்டி இவளோட குட்டி இருக்கு பாருங்க, அவளுமே பாப்பாவை தான் சொல்கிறேன், அவளுமே யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதில்லை. கோவமாக இவன் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. கத்துவா எப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து யாரோ தெரியாதவங்க வரும்போது, எப்பயாச்சும் யாராச்சும் தெரியாதவங்க வரும்போது வீட்டுக்குன்னா வீட்டுக்கு கிடையாது, வெளியில் காம்பவுண்ட். நாங்கள் மோஸ்ட்லி கதவு திறந்து வைக்கிற பழக்கம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கேட்ட கதவை திறந்தே வைக்க மாட்டோம், மூடியே தான் வைப்போம். அதையும் தாண்டி மூடி இருக்கும்போது கூட அவங்க கத்துவாங்க. அப்போ கத்துறப்ப பார்த்தீங்கன்னா, கத்துறதுன்னா ஜஸ்ட்டு கோவப்பட மாட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கம்மா, யாரோ வந்துட்டாங்க, கதவு தராங்க, அந்த மாதிரி தான் கத்துவாங்களே தவிர கோவமெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, ஒரு வேலை இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க, இவங்க ரூம் வந்துடுவாங்க. அந்த டைப் தானே தவிர பாப்பா சுத்தம் வந்து கட்டில் பூந்துருவான் ஒரே அடியாக. அவங்க போகிற வரைக்கும் வெளியில் வரவே மாட்டாள். அவன் டைப் அது. ஆனால் இவன் அப்படிலாம் இல்லை, நம்ம கூடவே சுற்றுவா, கூடவே இருப்பாள். ஆனால் கோவப்பட மாட்டாள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காதுன்ற மாதிரி இவங்களும் வந்து அதை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. நம்மளை இப்போ யாராவது ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க பக்கம் கூட திரும்பவே மாட்டான். அதே மாதிரி வந்து ரோட்டில் ஏதாச்சும் கீழே கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுக்கிற பழக்கம், ரோட்டில் வந்து உட்கார்ற பழக்கம், படுக்கிற பழக்கம் அந்த மாதிரி இவங்கக்கிட்ட கிடையாது. ரொம்ப 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 நீங்கள் பாருங்கள், இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து சமாளித்து இவ்வளோ பெரிய வீடியோ எடுக்கிறதே கஷ்டங்க. அது இவ்வளோ பெரிய வீடியோ எடுக்கிறதா ரொம்ப பெரிய கஷ்டம். அவன் ஓடியே போயிட்டா, அவர் போயிட்டார். அந்த மாதிரி அவர் போயிட்டார். இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இத்தனை பேர் தூக்கி ஏற்றி ஃபைனலாக நான் என்ன சொல்ல வந்தேன்றதை உங்ககிட்ட முடிச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறப்போ டாக் வளர்க்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வளங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ட்ரீட் டாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஸ்ட்ரீட் டாக்கு சாப்பாடு போடுங்க, தண்ணி வைங்க மறக்காமல். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்க பழகுங்க. ரொம்ப இதுங்களுக்காக செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டு டாகுக்கு வளர்க்குறதுக்கு நீங்கள் சமைக்கிறப்ப கொஞ்சம் கூட சேர்த்து சமைச்சு இதுங்களுக்கு கொடுக்க பழகுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் தண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. அப்புறம் வந்து மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட்டை கொடுத்து, மறக்காமல் வந்து ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவளை பற்றி பட்டாசு எங்கேயோ ஒரு வெடி வெடித்தா கூட போய் கட்டில் உட்காந்துருவா, வெளியிலே வரமாட்டா. 4 நாள் ஆனாலும் சரி அந்த சத்தம் கடிக்கிறதா இது மாதிரி பண்ணுறதால இவங்க ரொம்பலாம் அழுத்தி கடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சும்மா ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து அது கடிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது சும்மா விளையாடுது, ஒன்றும் அழுத்தமாலாம் கடிக்காது, விளையாட்டாக கடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இவர் பட்டாசுனா ரொம்ப பயம். உங்கள் வீட்டில் இருக்க பெட்டு பட்டாசுனா பயமா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பெட்டுக்கு டாகுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க டாகுக்கு என்ன வயசாகுது, எத்தனை வருஷமாக உங்கள்கிட்ட வளர்க்குறீங்க, அவங்களோட குணத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்கள். இவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா என்ன சொல்கிறேன், ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாள். இவகிட்ட ரொம்ப பிடிச்சது தான். அவள் அந்த மனுஷன்கிட்டையை சொல்ல பாருங்க, அவகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாள். நம்ம சொல்கிறத ஓரளவுக்கு அவள் புரிஞ்சுக்குவாள். நாங்கள் இவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரைனிங்லாம் கொடுக்கல, ஸோ அதனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத அவள் புரிஞ்சுக்குவாள். கண் சைகையே அவளுக்கு புரியும். அவங்க டேடி எங்கேருந்து கண்ணை காட்டினாலும் உடனே வெடிச்சு போயிடுவாள். அந்த மாதிரி அவள் அங்கே போயிட்டு அது உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கா, இவனை இருக்கா. இவங்களுக்கு
குட்டி இல்லையா, இன்னும் இவங்க கிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ரொம்ப வாழ்த்தனம் கடிச்சிட்டே இருப்போம், ரெண்டே இருப்போம். அவசர அவசரமாக இவனுக்கு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அவகிட்ட போய் பிடுங்கி சாப்பிடுவோம். அதுதான் இவனோட ஸ்பெஷலு. மற்ற குட்டீஸ்லாம் எப்போ போல இருப்பாங்க. பிங்கி ரொம்ப ரொம்ப சோ க்யூட்டு. மறக்காமல் ஐடியா ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, டேக் கேர். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம். பாய் பாய். டாட்டா சொல்லு. டாட்டா பாப்பா, டாட்டா சொல்லிட்டாங்க. டாட்டா.